ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவிற்கு பின்வரும் வெள்ளிக்கிழமை நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 5 அருள்வாக்குகள் 12 தொடக்கம் 16 வரை. இயேசு இன்று ஒரு தொழுநோயாளரை குணப்படுத்துவதை வாசிக்க கேட்கிறோம். ஒருவரை அன்பு செய்வது எப்படி? அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியும்? முப்பரிமாணங்களாக வெளிப்படுத்த முடியும் என்று இயேசு இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். முதலில் அன்பு எண்ணத்தில் வெளிப்படுகிறது. பிறகு அது வார்த்தையாக மொட்டவிழ்கிறது. இறுதியில் செயலாக மலர்கிறது. ஒருவரை எண்ணத்தால், மனத்தால், இதயத்தால் மட்டும் அன்பு செய்ய முடியும். அப்படிப்பட்ட அன்பு செலுத்துபவருக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும். அன்பு செலுத்தப்படுகின்றவருக்கு தெரியாது. பிறகு நமது வார்த்தைகளால் நல்ல செயல்களை சொல்ல முடியும். எனவே முதலில் நம் மனதில் உதித்த அன்பு நம் உதடுகளின் வழியாக அதன் உச்சரிப்பை வெளிப்படுத்துகிறது. ஒருவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை கேட்கும்போது, நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக எப்பொழுதும் இருப்பேன் என்று கேட்கின்ற போது, ஒருவர் நம்மை பாராட்டுவதை நாம் கேட்கின்ற போதும் நமக்குள் ஒரு இனம் புரியாத தெம்பும் ஆறுதலும் கிடைக்கிறது. அன்பு இறுதியாக செயலில் வெளிப்படுகிறது. ஒரு பொருளினுடைய மதிப்பு அதனை சுவைத்து பார்ப்பதில் அடங்கியுள்ளது. அதே போல அன்பும் அப்படித்தான். அன்பு நினைவால், மனத்தால், வார்த்தையால் மட்டும் நின்றுவிட்டால் போதாது. அதனுடைய இறுதி இடத்திற்கு வந்தால்தான், செயலாக மாறினால்தான் அதனை அனுபவிக்க முடியும். அந்த தொழுநோயாளர் இயேசுவிடமிருந்து குணமடைய விரும்பினார். அவர் இயேசுவிடம், நீர் விரும்பினால் குணமடைவேன் என்று இயேசு மனதால் நினைத்தாலே போதும். அவர் சொல்ல தேவையில்லை, தன்னை தொடக்கூட தேவையில்லை. இயேசுவினுடைய மனதில், ஆண்டவரே நீர் விரும்பினாலே நான் குணமடைந்து விட முடியும் என்று நம்பினார். அதற்கு இயேசு அவனுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை கண்டு அன்பின் முப்பரிமாணத்தையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். முதலில் இயேசு அவன் குணமடைய வேண்டும் என்று மனதில், இதயத்தில் நினைத்தார். பிறகு அவனை தொட்டார். பிறகு நீ குணம் பெறுவதை நான் விரும்புகிறேன் என்று வார்த்தையாலும் வெளிப்படுத்தினார். இயேசு தனது மனதிலும் இதயத்திலும் இருந்ததை தன் உதடுகளால் வாய்மொழியாகச் சொல்லி அந்த நபரை குணப்படுத்துகிறார். நம்முடைய மனதில் லட்சக்கணக்கான எண்ணங்கள் வந்து போகின்றன. நாம் உண்மையில் நினைத்து பார்க்காத, அர்த்தப்படுத்தாத விஷயங்கள் நாம் வாய்மொழியாக சொல்லியிருக்கிறோம். பலர் அதனை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். முண்டாசு கவிஞன் பாரதி பாடினானே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு களவாமை வேண்டும் என்ற அருளை இன்று கடவுளிடம் வேண்டுவோம். வார்த்தைக்கும் செயலுக்கும் இடையே தூரமில்லா நெருக்கமும் நிலைப்பு உடைமையும் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று வேண்டுவோம். நாம் சிந்திப்பதும் பேசுவதும் செய்வதும் எப்போதும் சீராக, இடைவெளியற்ற, முரண்பாடற்ற ஒன்றாக இருக்க இறைவனிடம் இன்று இறைவேண்டல் செய்வோம். சிந்தனை, சொல், செயல் நம்மில் முழுமையான ஒற்றுமையை நல்குவதாக. ஆமீன்.